இல்லையே, ஏம்மா? இல்லையா? ஒருவேளை பிறந்த நாளா இருக்குமோ? இல்லையே, அது டிசம்பர் மாசம்ல வரும். எதுக்கு கேட்டீங்க? அதுக்கு முதல்ல சொல்லுங்க. இல்ல, உன் பொண்டாட்டி என்னைக்கு இல்லாத அதிசயமா விதவிதமா சமைச்சு வச்சிருக்கா, அதான் கேட்டேன். யாரு? அவளா? நீங்க வேற, அவளாவது சமைக்கிறதாவது. அப்படி என்ன பண்ணி வச்சிருக்கா? என்ன பண்ணி வச்சிருக்காளா? சொல்றேன் கேளு. சாம்பார், மீன் குழம்பு, முட்டைக்கோஸ் பொரியல், கேசரி, இட்லி, இப்படி 10-15 பாத்திரத்துல பண்ணி வச்சிருக்கா. ஆஹா, கேட்கும் போதே சாப்பிடணும் போல இருக்குதே. ஒருவேளை பாப்பாக்கு பிறந்த நாளா இருக்குமோ? ஏய், அது அடுத்த வாரம் தானே. ஒருவேளை அவங்க அம்மா வீட்ல இருந்து உரம்பர வராங்களோ என்னமோ. தெரியலையம்மா, நீ அவகிட்டே கேட்க வேண்டியதானம்மா. கேட்கலான்னு தான் பார்த்தேன், அவளை காணோம். கடைக்கு போயிருப்பாளோ என்னமோ. சரி, அவ வரட்டு கேட்டுக்கலாம். முதல்ல வாங்க சாப்பிடலாம், பசிக்குது. இல்ல, நான் இப்பதான் பசிக்குதுன்னு பழைய சோறு கரைச்சு குடிச்சேன். நீ போய் ஃபர்ஸ்ட் சாப்பிடு, நான் மதியானம் போய் சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா. அப்பா, என்ன டேஸ்ட். அட, வந்துட்டீங்களா? 10 நிமிஷம் பொறுங்க. ஏதோ கடைக்கு போய் முட்டை வாங்கிட்டு வந்தேன். முட்டை தோசை ஊத்தி தரேன். இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் திங்க முடியாது. ஆல்ரெடி தின்னதே தொண்டைக்கட்டை நிற்கிது. நான் இன்னும் சமைக்கவே இல்லையே. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? என்னது, நீ சமைக்கலையா? ஓ, கடையில் ஆர்டர் போட்டையா? என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. யார் உளறா? நீ தாண்டி டைனிங் டேபிளில் சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல், கேசரி, அப்புறம் உப்புமா கொஞ்சம் வச்சுருந்த, மீன் 2 பொரிச்சு வச்சுருந்த, 2 இட்லி கூட இருந்துச்சு. நானும் ஃபுல் கட் கட்டிட்டேன். ஆனால் என்ன, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் பண்ண மாதிரி வச்சுருந்த. கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்ருக்கலாம். ஏங்க, அது மிச்சம் மிச்ச மாதிரி இல்ல, மிச்சம் மிச்சதுதா. என்னடி சொல்ற? மிச்சம் வச்சுதா? ஆமா, நான் 6 மாசமா ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணல. சரி, இன்னைக்காவது எல்லாம் க்ளீன் பண்ணலாம்னு எடுத்து வெளியே வச்சிருந்தேன். அதை எடுத்து தின்றுக்கிறீங்களே. ஐயோ, அதான் தொண்டை கவ்வற மாதிரி இருக்கா. ஏண்டா மதியான நேரத்துல ஏண்டா இப்படி திறந்துட்டு கிடக்குற? ஓ, சாப்பிட்ட மயக்கமோ? என்னது, சாப்பிட்ட மயக்கமா? நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானமா இருந்தேன். என்னை கூப்பிட்டு பிறந்த நாளான்னு கேட்டு கடைசியில் எனக்கு இறந்த நாளாக்கிட்டியாம்மா.